விஜய் அவர்களுடைய ஒரு மாத கால ஆட்சியை முடிவு பெற்றிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு மாத காலத்தில் மக்கள் அதிகமாக சென்று சேவைகளை பெறக்கூடிய இடத்தில் ஊழலினுடைய அளவு குறைந்திருக்கிறது, கட்டாயம் குறைஞ்சிருக்குது. அதுக்கு டெஃபினெட்லி we have to give marks. ஒரு 6 மாதத்திலிருந்து ஒரு ஆண்டு காலம் அவர்களுக்கு நேரம் கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த ஒரு மாத காலத்தில் சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் அப்ப எப்படி இருந்ததோ அதை விட இப்ப மோசமா தான் இருக்கு. டாஸ்மார்க் இஷ்யூ இவங்கனால அதுல பெருசா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல, அதை மாற்ற முடியல. தரமற்ற ஒரு மதுபானங்களை எல்லாம் விநியோகம் பண்றது, இப்படி உள்ள ஒரு கீழ்மைங்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் கீழ்மையிலும் கீழ்மை, பிகாஸ் ஆஃப் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ். அது மாறின மாதிரி தெரியல. மின்சாரம் அது திரும்ப திரும்ப அது ஒரு இஷ்யூ போய்கிட்டே இருக்கு. கவர்னன்ஸ் பற்றாக்குறை தான். திஸ் இஸ் டெஃபினெட்லி a problem of governance. குழந்தைகள் பாதுகாப்பு பெரிய அளவுல பேசப்படுது, பாலியல் வன்கொடுமைகள், சிறுமி, இதெல்லாமே பெரிய அளவுல இப்போ இஷ்யூ ஆகிட்டே இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு 3 வயசு குழந்தைய ஒரு செயலுக்கு உட்படுத்தப்படுவதை சமூக ஆளுமையாக்கத்துல பெரிய கேடு நடந்திருக்கு. திமுகவா இருந்தாலும் தாவேக்கா இருந்தாலும் தயவு செய்து இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் பார்க்காதீங்க. சமூகத்தினுடைய தோல்வி, ஒரு சமூகம் நெருக்கடியில் நிற்கிறது, இடரில் நிற்கிறது, அப்படித்தான் நீங்க பார்க்கணும். எல்லாமே ஒரு அக்ரெஷன், வயலன்ஸ், பெர்வர்ஷன், இதையெல்லாம் கொண்டு வந்த ஒரு கலாச்சாரத்தினுடைய காலகட்டத்தில் இதை விட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இதைத்தான் எதிர்பார்க்க முடியும். வக்கிரம், அருவருப்பு, அசிங்கம், இவற்றைத்தான் எதிர்பார்க்க முடியும். So this is not a law and order problem. This is a social crisis. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுங்களா ஃபாதர்? அப்படி அதை பூர்த்தி பண்ண முடியாம திணறாங்களா? முதல்ல தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். விஜய் அவர்களுடைய ஒரு மாத கால ஆட்சியை முடிவு பெற்றிருக்கு. ஒரு மாத கால ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு 6 மாத காலத்திற்கு விமர்சன நோக்கு எடுப்பதை விட ஒரு கவனிப்பு நோக்கு எடுக்க வேண்டும். ஓரளவுக்கு ஒரு திரிசங்கு சட்டமன்றமாகத்தான் அமைந்தது. ஒரு கிளியர் ஆப்சல்யூட் மேண்டேட் யாருக்கும் கிடைக்கல. ஒரு கூட்டணி காட்சிகள் எல்லாம் சட்டென்று மாறியதும், அதில் நடந்த ஒரு கட்சிகளை உடைக்க அல்லது கட்சிகள் தங்களை தாங்களே உடைத்து கொண்டனவா, இது எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான காட்சியாக நமக்கு தெரியல. ஜனநாயகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், மாற்றத்திற்கான குரலை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த பெரும்பான்மையை கொண்டு வருவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் என்பது அப்படி ஒன்றும் ஒரு முன்னுதாரணமான ஒன்றாக இருக்கவில்லை. இந்த ஒரு மாத காலத்தில் இப்போ சட்டம் ஒழுங்கு பற்றியோ அல்லது பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள், சிறுவர்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள், இவை ஒன்றும் மாறவில்லை. இவற்றையெல்லாம் திமுகவினுடைய குற்றங்களாக அல்லது திமுகவினுடைய ஃபெயிலியராக பிரச்சாரத்தில் காட்டினாங்க. நம்மை பொறுத்தவரையில் அது வெறும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை, சமூக உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை. இட் இஸ் ஒரு சைன் ஆஃப் அ சிக் சொசைட்டி, ரிக்ரெசிவ் அண்ட் பெர்வர்டட் சொசைட்டி. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் இப்போதும் தொடர்கிற போது குறைந்தபட்சம் அந்த புரிதலாவது எல்லோருக்கும் வர வேண்டும். இது வெறும் ஒரு சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, அதை கடந்தது என்பது வர வேண்டும் என்பதை நாம் கவனப்படுத்தலாம். இன்னொன்று, இந்த மக்கள் அதிகமாக சென்று சேவைகளை பெறக்கூடிய இடத்தில் ஊழலினுடைய அளவு குறைந்திருக்கிறது. இதை நாம் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். எந்த இடத்தில் ஒருவேளை முந்தைய அரசினுடைய செயற்பாடுகள் தவறியது என்பதை சரி செய்து கொள்வதற்கு, இப்போ ஒரு பத்திரப்பதிவு துறைக்கு போனால் இன்னைக்கு எத்தனை மாதம் நீடிக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் லஞ்ச ஊழல் அங்கு பெருசாக இல்லை அப்படிங்கிற செய்திகள் தான் நமக்கு வருது. ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் லஞ்ச ஊழல் அதிகமாக இல்லை அப்படின்னு வருது. ஒரு அப்ரூவலுக்கு இப்போ நீங்கள் அந்த நிலம் வாங்கிறது, அது சார்ந்த அல்லது சிஎம்டிஏ கட்டுமான பணிகளுக்கான அப்ரூவல்லாம் கொஞ்சம் எளிதாக நடக்கிறது. பெரிய ஒரு பண எதிர்பார்ப்பு இல்லை. இதெல்லாம் நல்ல செய்திகள். இப்படித்தான் கவர்னன்ஸ் தொடரணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பமாக இருக்குது. இது வெறும் ஒரு 3 மாத கால அல்லது 6 மாத கால ஒரு தொடக்க கால
ஹனிமூன் பீரியடாக இல்லாமல் தொடர்ச்சியாக இருந்தால் நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பெரிய அளவில் ஒரு கரப்ஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த கனிம வள முறைகேடுகளும் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்படி நடந்திருக்குதா? அதான் இப்போதைக்கு வந்து கனிம வளம் ஒரு சுரண்டலுங்கிறது குறைந்திருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கனிம வளங்களை பற்றின இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்னியாகுமரி நான் அதை உறுதி பண்ணணும். கன்னியாகுமரியினுடைய மலைகள் உடைக்கப்பட்டு தான் கேரளத்தினுடைய அதானி திட்டத்திற்கு இந்த மாதிரி ஒரு வலி ரணம் ரத்தம் கொட்டுகிற ஒரு விஷயம். அதெல்லாம் கேரளாவில் இருக்கிற ஒரு மலையும் தொட மாட்டாங்களா? அவங்களுக்கு நல்லா இருக்கணும். ஆனால் நமது தமிழ் நிலம் உடைய வேண்டும். அதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தால் அரசியல் உடந்தை ஒரு உதவி இல்லாமல் இதெல்லாம் நடக்கவே முடியாது. அவையெல்லாம் நின்று இருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் பொதுவாக அது அந்த லாபியெல்லாம் உடையாது. எனக்கு பொறுத்த அதெல்லாம் ரொம்ப எல்லாம் உடையாது. உடையிற மாதிரி காட்டிக்குவாங்க அப்படின்னா எனக்கு தெரியுது. பட் as you said, ஒரு ஊழலினுடைய அளவு என்பது குறைந்திருக்கிறது என்பது மாற்று கருத்து இல்லை. இந்த 30 நாட்கள் நிர்வாகம் பெரிய அளவில் செயல்படுறதுல அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அதிகாரிகளோட கவர்மெண்ட் தான் இப்போ வரைக்கும் இந்த ஒரு மாசத்துல நம்ம பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. அது எந்த சந்தேகமே இல்லாத அதிகாரிகள் தான். ஏன்னா அதில் நீங்கள் இவங்களை குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா பழக்கமின்றி இப்போ 1967 திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பொழுது எப்படி காங்கிரஸ் அவர்கள் அனுபவம் கொண்டவர்கள், மூத்தவர்கள், பெரும் ஒரு குடும்ப பின்புலங்களில் இருந்து வருகிறவர்கள். இப்போ நமக்கு பிடிக்கல ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கணும். சாதாரண ஒரு டயர் கடை நடத்தினவர், சாதாரண ஒரு ஆட்டோ, இப்படி வந்து ஒரு டிஸ்ரப்ஷன், வேறு மாதிரியான ஒரு டிஸ்ரப்ஷன் நடந்திருக்குது. ஸோ குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் கட்டாயம் நம்ம என்ன ஒரு இடத்துல தான் நமக்கு கவலை வரும். என்ன கவலைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஐடி டெவலப்மெண்ட், இதுலெல்லாம் ஒரு சிஸ்டம்ங்கிறது ஒரு கிரியேட் ஆகி போயிட்டு இருந்தது. அதெல்லாம் எப்படி அடுத்த கட்டத்திற்கு முன் செல்ல போகுது, இந்தியாவினுடைய ஒரு 2வது பொருளாதாரமாக இருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஸோ அதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கவலை தானே தவிர இவங்க வந்து கற்றுக்கொள்வதற்கு நம்ம ஒரு 6 மாதத்திலிருந்து ஒரு ஆண்டு காலம் இப்போ ஜனநாயகங்கிற ஒரு முறையை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒரு 6 மாதத்திலிருந்து ஒரு ஆண்டு காலம் அவர்களுக்கு நேரம் கொடுப்பது தான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா, தீவிர அரசியல் கருத்துடையவர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. பட் மை பாயிண்ட் இஸ் ஒரு 1 year டைம் கொடுங்களேன், அல்ல மினிமம் 6 months டைம் கொடுங்க. அதுக்கு பிறகு நம்ம அந்த ஆட்சியை பற்றின தீர்ப்புகளை எழுதலாம். இப்போ டாஸ்மார்க் இஷ்யூ, அவர் பாட்டு பாடினது, அந்த 10 ரூபாய், இப்போ வரைக்கும் அந்த செந்தில் பாலாஜியை பெருசாக விமர்சனம் பண்ணுறது. ஆனால் இவங்கனால அதில் பெருசாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல, அதை மாற்ற முடியலை. சரி, டாஸ்மாகோட பிரச்சனைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணம். நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்கள் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. டாஸ்மாக் நடத்தி தான் ரெவென்யூ கொண்டு வந்து ஆகணும். அந்த கேடை எப்படி போகணும்னா மாநிலத்துக்கு ரெவென்யூ அட்டானமி வராத வரைக்கும் இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியாது. இப்போ எல்லாம் இந்த அட்லீஸ்ட் ஸ்பெஷல் செஸ்ஸுங்கிறதாவது மாநில உரிமைகளுக்கு இருந்தது. அதையும் அவனுக்கு டெல்லிக்காரனுங்க எடுத்தாங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க ஏதோ நம்ம வந்து ஆன்டி பிஜேபி, அதனால வந்து டெல்லியை திட்டுறோன்ட்டு. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் இன் டெல்லிங்கிறது மாநிலங்கள் மட்டுமல்ல, தேசிய இனங்களினுடைய இருப்பையும் அவர்களினுடைய செழுமையையும் சீர்குலைக்கின்ற ஒரு ஒன்று. அப்போது எல்லா ரெவென்யூ சோர்ஸையும் நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறப்போ வந்து இங்கே சாராயம் வித்து தான் உங்கள் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்குது, வெல்ஃபேர் திட்டம் கொடுக்க வேண்டியிருக்குது, கடன் வாங்கித்தான் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குது, வளர்ச்சி திட்டங்கள் நடத்த வேண்டியிருக்குல்ல. ஸோ ப்ராப்ளம் இஸ் நாட் திமுக ஆர் டிவிகே. ப்ராப்ளம் இஸ் the revenue authoritarian ஒரு கண்ட்ரோல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இங்கே எங்கே பிரச்சனைனா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், வந்து சப்ளையில் வந்து பாலிட்டிஷியன்ஸ் வராங்க. சப்ளையில் பாலிட்டிஷியன்ஸ் வராமல் இப்போ இன்றைக்கி ஆஸ்திரேலியாவோட, யூரோப்பியன் யூனியனோட நீங்கள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுருக்கீங்கல்ல, அதை வந்து ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டுக்கு கொடுங்க. நீங்கள் ஒரு பொட்டிக்கடையில் மது பானங்கள் விற்கக்கூடிய பிலிப்பீன்ஸ் நாட்டில் இப்படிப்பட்ட கேவலத்தை பார்க்க முடியாது. பொட்டிக்கடையில் பாருங்க, நீங்கள் எத்தனையோ நாடுகளில் சாதாரண பொட்டிக்கடையில் நீங்கள் விஸ்கி வாங்கலாம், பிராண்டி வாங்கலாம், இதெல்லாம் வாங்கலாம். அங்கெல்லாம் கேவலமாக இப்படி போய் வரிசையாக நிற்கிறது, தரமற்ற ஒரு மதுபானங்களை எல்லாம்
விநியோகம் பண்ணுறது, இப்படி உள்ள ஒரு கீழ்மைங்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு தெரியாது. கீழ்மையிலும் கீழ்மை, பிகாஸ் ஆஃப் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ். அது மாறின மாதிரி தெரியல. ஏன்னா அதே கல்ச்சரை தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த பிராண்டெல்லாம் பார்த்தா அதே எவன் சப்ளை பண்ணிட்டு இருந்தானோ அவன் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறான். விச் மீன்ஸ் ஏதோ ஒரு வகையில் அவங்க ரெவென்யூ கலெக்ஷன் நடக்கத்தான் செய்யுது. அதில் எல்லாம் மாறுச்சுன்னா சொல்ல முடியாது. 10 ரூபா 20 ரூபா மாறினால அதில் என்னங்க பெரிய மாற்றம் வரப்போகுது? நீங்கள் என்னைக்கு அதையும் ஒரு ஒழுங்குபடுத்தி அந்த டாஸ்மாக் கூட ஓகே, இட் இஸ் பார்ட் ஆஃப் சொசைட்டி, பார்ட் ஆஃப் லைஃப். இதை ஒரு குடிகார சமூகமாக மாற்றி தரமற்ற மதுபானங்களை கொடுப்பதன் மூலம் அந்த உடல்நிலையை சீர்குலைத்து ஒரு 35க்கு மேலே கணிசமான ஒரு மக்கள் சமூகம் நலமாகவே இல்லை, ஒரு ஹெல்த்தியா இல்லைங்கிற நிலைமையை உருவாக்கி காரணம் பாலிட்டிஷியன்ஸோட இன்டர்வென்ஷன். அதை எப்படி கட் பண்றாங்கிற பொறுத்து தான் இவங்க மேல நம்ம ஒரு கருத்து சொல்ல முடியும். அது கட்டான மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் இந்த சட்டம் ஒழுங்கு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ அது பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகுது. இதுக்கான நேரம் கொடுக்க முடியாதுன்னு எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் விமர்சனம் செய்கிறாங்க. ரொம்ப மிகைப்படுத்தப்படுதா இல்லை இந்த பாலியல் வன்கொடுமைகள், சிறுமி, இதெல்லாமே பெரிய அளவில் இப்போ இஷ்யூ ஆகிட்டே இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நடந்தவை அப்படியே தொடரத்தான் செய்கிறது, ஒன்றும் மாற்றம் வரல. பட் ஆப்டிக்ஸை இவங்களால் கிரியேட் பண்ண முடியும். எலெக்ஷன் டைமில் ஏதோ சட்டம் ஒழுங்கெல்லாம் ரொம்பவே இங்கே சீர்குலைஞ்சு போன மாதிரி ஒரு ஆப்டிக்ஸை கிரியேட் பண்ண முடியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆக்சுவலி இந்த சட்டம், பொது கிரைம், ஜெனரல் கிரைம், இதெல்லாம் கண்ட்ரோலில் தான் திரு ஸ்டாலின் கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு இருந்ததை விட பெட்டராக தான் இருந்தது, டெஃபினெட்லி பெட்டராக தான் இருந்தது. பட் அந்த ஆப்டிக்ஸை கிரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, பிரச்சாரத்தினூடாக. எல்லாமே அங்கே கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்கள் கண்ணா பின்னான்னு தமிழ்நாடு முழுசு இருந்தது. இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் வரல. இதெல்லாம் பொது பிரச்சனை. இதை கட்சி சார்பு நீங்கள் பார்க்கக்கூடாது, கட்சியினுடைய பிரச்சனையாக பார்க்க முடியும். எப்படி நம்ம இளைஞர்கள் இவ்வளவு ஒரு போதைப் பொருளுக்கு ஆளானார்கள், இதை கட்டுப்படுத்த முடியாதான்னா கட்டுப்படுத்த முடியும். அப்போது போலீஸ்லேயோ பாலிட்டிக்ஸ்லேயோ பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ் இதில் இருக்குது. அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படலைங்கிறதுனால தான் மக்கள் ஆக்சுவலி இப்போ நான் ஒரு போஸ்ட் எலெக்ஷன் ஸ்டடி பண்ணுறப்போ போதைப் பொருட்களுடைய பரவலாக்கம் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் கவலையாக இருந்திருக்கிறது. அதை பற்றின எந்த முன்னேற்றமும் இப்போது நடந்ததாக தெரியல. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் அப்போ எப்படி இருந்ததோ அதை விட இப்போ மோசமாக தான் இருக்கு. இதில் இப்போ குழந்தைகள் பாதுகாப்பு பெரிய அளவில் பேசப்படுது. என்ன ஐயம் வருது அப்படின்னா, இப்போது மிகைப்படுத்தி காட்டுறாங்க ஊடகங்கள், இதை விஜயை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் அது டிஎம்கே கவர்மெண்ட் ஆனாலும் சரி, டிவிகே கவர்மெண்ட் ஆனாலும் சரி, ஒரு 3 வயசு குழந்தைய ஒரு செயலுக்கு உட்படுத்தப்படுவதை இது சட்டம் ஒழுங்காக பார்க்கிறீர்களா, இல்லை சமூக உளவியலாக்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சமூக ஆளுமையாக்கத்தில் பெரிய கேடு நடந்திருக்குது. அப்படி பிஎட் திமுகவாக இருந்தாலும் தாவேக்கா இருந்தாலும் தயவு செய்து இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்க்காதீங்க. இப்போ திமுகவையும் நான் பழி சொல்வேன், அதிமுகவையும் பழி சொல்வேன். ஏன் இப்போ இருக்கிறவங்களையும் இனிமேல் சரியாக பண்ணலைன்னா, ஒரு காலத்தில் இப்போ நாங்கள் எல்லாம் படிக்கிற போது, இப்போ நாங்கள் நல்லவன் சொல்ல வரல, குறைகள் இருக்குது, மனித குறைகள் உண்டு, மனித குறைகள் இல்லாமல் யாரும் இல்லை. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு கேட்டிகிசம் உண்டு. கேட்டிகிசம்னா உங்கள் மதம் சார்ந்த நல்லொழுக்கம், கிறிஸ்தவர்களாக அல்லாதவர்களுக்கு பொது ஒழுக்கம், இது கட்டாயம். நீங்கள் ஒரு கிரவுண்டில் போய் விளையாடுறது கட்டாயம். குரூப் ஆக்டிவிட்டி, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, சண்டை போட்ட அப்புறம் சமரசமாகிறது, இதெல்லாம் வாழ்வு பழக்கம். ஞாயிற்றுக்கிழமைன்னா சர்ச்சில் போனால் அங்கே ஒரு சண்டேன்னா 2 மணி நேரம் நீங்கள் கட்டாயம் இந்த பாடங்கள், ஒழுக்க பாடங்கள், வாழ்வு பயிற்சி கொடுத்து ஆகணும். அதே சர்ச்சில் அது முடிஞ்சாச்சுன்னா ஒரு புதன்கிழமை சிறு வழி இயக்கம், சின்ன பிள்ளைன்னா அவங்களுக்கு ஒரு பயிற்சி, OICS யங் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட், இப்படி எப்போ பார்த்தாலும் பயிற்றுவிப்பு, செதுக்குதல், இது நடந்துட்டு இருந்தது. இதனால தான் ஒரு பேலன்ஸ்ட் சொசைட்டி இருந்தது. இன்னைக்கு கல்வியில் இருந்தும் கல்வின்னா வெறும் போட்டி, மார்க் எடுக்கணும், பெர்சன்டேஜ் வாங்கணும், ஃபர்ஸ்ட் பேர் வாங்கணும். ஆளுமை வளர்ச்சி என்பதும் ஆளுமை பயிற்சி என்பதும் சுத்தமாக இல்லாமல் போன ஒரு கல்வி முறையை உருவாக்கின இந்த அரசுகளினுடைய தோல்வி, அதனுடைய தொடர்ச்சி, சமூகத்தினுடைய தோல்வி. அதே மாதிரி நீங்கள் சினிமாலாம் இன்னைக்கு சினிமாவில் என்ன ஒரு லாஸ்ட் இப்போ வரக்கூடிய எந்த பாட்டையாவது நீங்கள் ரசிக்க முடியுதுங்களா? எந்த பாட்டையாவது நீங்கள் ஒரு பாட்டு சொல்லுங்கள், எப்பாவது ஒரு
சில பாடல்கள் நம்ம ரசிக்கிறபடி இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு அக்ரெஷன், வயலன்ஸ், பெர்வர்ஷன் இதையெல்லாம் கொண்டு வந்த ஒரு கலாச்சாரத்தினுடைய காலகட்டத்தில் இதை விட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இதைத்தான் எதிர்பார்க்க முடியும். வக்கிரம், அருவருப்பு, அசிங்கம் இவற்றைத்தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் நாட் அ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், திஸ் இஸ் சோஷியல் கிரைசிஸ். ஒரு சமூகம் நெருக்கடியில் நிற்கிறது, இடரில் நிற்கிறது, அப்படித்தான் நீங்க பார்க்கணும். தயவு செய்து டோன்ட் ரெடியூஸ் இட் டு அ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இன்னொரு பக்கம் மின்சாரம் அது பெரிய ப்ராப்ளமா இப்போ வரைக்கும் திரும்ப திரும்ப அது ஒரு இஷ்யூ போய்கிட்டே இருக்கு. இவங்க திமுக அரசை கவர்னன்ஸ் பற்றாக்குறை தாங்க, கவர்னன்ஸ் பற்றாக்குறை. இது அதுலேயும் வந்து ஆட்சி நிர்வாகம் தெரியாது, புதுசு. அப்போ எதிர்கட்சிக்காரங்க வந்து அதை குற்றச்சாட்டா சொல்லுவாங்க. நான் சொல்றது யூ ஹேவ் டு கிவ் டைம், யூ ஹேவ் டு கிவ் டைம், யூ ஹேவ், பிகாஸ் இட்ஸ் a நியூ கவர்மெண்ட், யூ ஹேவ் டு கிவ் டைம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்ல முடியும். பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி a ப்ராப்ளம் ஆஃப் கவர்னன்ஸ். இது இன்னும் இதை வந்து பகையாயிடுது. ஏன்னா நீங்கள் பகை அரசியலை வளர்த்துட்டீங்க. பகை அரசியலை வளர்க்குறப்போ அதிமுகவை உடைக்க பார்த்தீங்க, திமுகவை மரியாதை குறைவாக நீங்கள் ஒரு 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 அடையாள ரீதியாக போய் பார்க்குறீங்க. ஆனால் அதை தவிர்த்து பகை அரசியலை வளர்க்குற போது 60-70 வருஷம் அவங்க தான் இங்கே ரூலிங்கில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டத்தில் அவங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவானவங்களும் உள்ளே இருப்பாங்க, அதிமுகவுக்கு ஆதரவானவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு ஆதரவான அவங்க ஒருவருக்கு இன்னும் நீங்கள் 3 முறை கவர்மெண்ட்டுக்கு வந்தால் தான் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய டீமும் உள்ளே செட் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை இவங்களுக்கு இல்லாமல் இருக்காது. பட் ஓவரால் அது கவர்னன்ஸ் ப்ராப்ளம் தானே தவிர திடீர்னு அப்படி தலைகளாக எப்படி மாறாது இல்லைங்களா வந்து. ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் லேர்னிங் கர்வ்ஸ் வில் பி தேர். இந்த இதை நெகோஷியேட் பண்ணி நேவிகேட் பண்ணுறதுக்கு ட்ரெமெண்டஸ் ஸ்கில்ஸ், பொறுமை, ஒரு பக்குவம், முதிர்ச்சி எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுங்களா ஃபாதர்? அப்படி அதை ஃபில் பண்ண முடியாமல், அதை பூர்த்தி பண்ண முடியாமல் திணறாங்களா? டெஃபினெட்லி. நீங்கள் வந்து எப்படிங்க வந்து தலைகளாக நீங்கள் அப்படிலாம் மாற்றம் கொண்டு வர முடியும்? முதல்ல வந்து எந்த கொள்கையுமே நீங்கள் முன் வைக்கலை, பெருசாக ஒன்றும் வைக்கல. பட் குட் கவர்னன்ஸை வச்சிங்க, ஊழலை குறைச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் மார்க் கொடுத்து தான் ஆகணும். ஊழல் கட்டாயம் குறைஞ்சிருக்குது, அதுக்கு டெஃபினெட்லி வி ஹேவ் டு கிவ் மார்க்ஸ். பட் அதை தாண்டி வந்து ஒன்றும் பெருசாக பண்ணுற கஷ்டம், போக போக தான் தெரியும். இன்னொரு பக்கம் மத்திய அரசு ஒரு பெரிய அளவில் நிதி நெருக்கடி கொடுக்கும். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க ஃபாதர், இப்போ இவங்கனால எதிர்கொள்ள முடியுமா? அவங்க பெரிய பெரிய திட்டங்கள் அவங்க கையில் வச்சிருக்காங்க, சவாலாக தான் இருக்கும். அப்படி ஒன்று இவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாக இருக்காது. இவர் தொடக்கத்தில் வளரட்டும்னு விட்டாங்க, பட் அளவு தாண்டி வளர்ந்து விட்டாரோ அப்படிங்கிற ஒரு கவலையும் கோபமும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு இவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்னு நான் நினைக்கல. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.